இருந்துச்சு. உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட்டா ஓகே த்ரில்லிங்கா நல்லா இருந்துச்சு. ஓகே ஒரு நல்ல இது ஓகே. இந்த ராட்சசன் மூவி மாதிரி இருக்குங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. பார்க்க நல்ல த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஆரியன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு, படம் நல்லா இருக்கு. என்ன என்ன மாதிரியான ஸ்டோரி? சைக்கோ த்ரில்லர் அப்படின்ற இது ஆக்சுவலா வந்து எதுக்காக வந்து இந்த படத்துல வந்து அடுத்து என்ன கிரைம் த்ரில்லர் தான். எதுக்காக இந்த கொலைகளை பண்றாங்க அப்படின்றதே வந்து சஸ்பென்ஸா கொண்டு போனாங்க. அது வந்து பார்க்க இன்ட்ரெஸ்டா இருந்தது. எனக்கே வந்து கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து எழுந்து வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னதான் சொல்ல வராங்க, சரி நம்ம வந்து படத்துக்கு வந்துட்டோம், நல்லா பார்க்கலாம், உட்காந்து பார்க்கலாம்னு சொல்லி பார்க்க அடுத்து என்னன்றது ஒரு சீன் பை சீன் வந்து இன்ட்ரெஸ்டா கொண்டு போனாங்க. ஒரு சில படங்கள்ல யார் கொலை பண்றாங்க அப்படின்றதே தெரியாது. ஆமா, ஸ்டார்டிங்கே வந்து நான் தான் பண்ண போறேன், நான் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவரும் இறந்துருவாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் எப்பறம் இறந்த ஒரு மனுஷன் வந்து எப்பறம் கொலை பண்ணுவான் அப்படின்றத வந்து படத்து மூலியமா நல்லா தெளிவா சொல்லியிருக்காரு. அது வந்து 10 வருஷமா ஒரு மனுஷன் வந்து இவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன, இவங்களுடைய நல்ல விஷயங்கள் என்னன்னு சொல்லி அவங்களே வந்து மனசு வாழ்க்கையில வெறுத்து போயிருக்காங்களே சார், எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்ட்டு. அவங்க வெறுத்து போன வாழ்க்கையை வந்து நம்ம உலகத்துக்கு எதனா நம்ம சொல்ல வரணும், நம்ம அடிப்படையில் இருக்குமே நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்றத வந்து செல்வராகவன் சார் கேரக்டர் மூலியமா தெளிவாக சொல்லியிருக்காங்க. படத்தில் சூப்பராக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது, பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்ட். அடுத்து ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும். கண்டிப்பாக சார், ஷூரா நல்ல படம் சார், பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு. நான் பைத்தியக்காரன்ல அந்த திங்கிங் இருக்கிறவங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ரொம்ப சைக்கோத்தனமான ஒரு படம், நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை விஷ்ணு ரிசல்ட் இந்த மாதிரி ஒரு படத்தை. ரொம்ப ஒரு சூப்பரா ஒரு யூனிக்கோ சின்ன விஷயத்த வந்து அவ்வளோ யோசிச்சு பண்ணியிருக்காங்க. அது கிளைமேக்ஸ் முடிச்ச தான் சத்தியமா சொல்ல சான்ஸே இல்லை. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி கதைகள் இல்ல. இல்ல ராட்சசன் வந்து கதையாவும் நல்லா இருக்கும், அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் கமர்ஷியலா பண்ணிருப்பாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ஒன்லி வந்து கிரைம் த்ரில்லர் ஒரு விஷயத்தை வந்து எப்படிலாம் பண்றாங்க. யாருக்குமே வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, எஃபெக்ட் போடுவாங்க, அவங்களெல்லாம் உண்மையில நான் அங்கீகாரம் கிடைக்காது. ஏதோ நான் இப்போ இருக்கேன், நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் யாருக்குமே தெரியாது. ஆனா நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா, ஓ இது முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எனக்கு அங்கீகாரம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் மெசேஜா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த சீன் சிந்திக்க வச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு படம். ஆரியன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. ராட்சசன் அந்த ஃபீல்ல இருந்ததுங்களா இல்ல அதோட பெட்டராக இருந்தது. செகண்ட் பார்ட் வரும்னு நினைக்கிறேன்.